சீர்காழி தோணியப்பர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சட்டநாத சுவாமி திருஞான சம்பந்தர் அவதரித்த இடம். வணக்கம், கெண்டி சுவாமிநாதன். இந்த சட்டநாத சுவாமி கிட்டையும் நீங்க போய் சுக்கரவாரத்திலே பூஜைகள் செய்தீர்களே ஆனால் உடைந்த உறவுகள் ஒன்றாக சேரும், காணாமல் போன பொருள்கள் கிடைக்கும். இது எப்படிப்பட்ட ஒரு கோயில் தெரியுமா? பிரளய காலத்தில் அந்த சுவாமியும் அம்பாலும் தனித்தனியாக வாழ வேண்டிய நிர்பந்தம், அசுரர்களுடைய கை ஓங்கி இருக்கின்ற காலம், அம்பாலை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற காலம். அந்த காலத்திலே அம்பாலை சீர்காழியிலே இங்கே ஒளிந்து கொள்ள சொன்னதாக ஐதீகம் சொல்லுகிறது. இதற்கு காவல் தெய்வமாக ஐயனார், ஐயப்பன் சொல்றீங்க இல்லையா, ஐயனார் தான் காவலுக்கு இருக்கிறார். இந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம் மூங்கில். பிரளய காலத்திலே தண்ணீர் அடித்து சென்ற பொழுது ஒரு தோணியிலே சுவாமியும் அம்பாலும் நின்ற இடம்தான் சீர்காழி என்று சொல்லுவார்கள். அதுக்குதான் மேல போனீங்கன்னா தோணியப்பர்னு ஒருத்தர் இருப்பார். ஃபர்ஸ்ட் மாடியில தோணியப்பர், கீழே சுவாமி அம்பாள் அவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா இது தொன்மையான ஒரு சிவன் ஆலயம். குளத்திற்கு எதிரிலே அம்பாலும் கோபுரத்திற்கு எதிரிலே சுவாமியும் காட்சி தருவார்கள். பின்னால் திருஞான சம்பந்தருக்கு திருக்கோயில் இருக்கிறது. இந்த தோணியப்பரை போய் வணங்கினீர்களேயானால், அந்த தோணியப்பருக்கு அவ்வளவு விசேஷங்கள். அந்த தோணியப்பரை வணங்குகின்ற பொழுது உங்களுடைய விவாகரத்து நடந்துருது அப்படின்னா, அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. குடும்பம் ஒற்றுமையோடு இருக்கும். இந்த சுக்கரவாரத்தில் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். எந்த பொருள் காணாமல் போனாலும் இந்த சுக்கரவாரத்தில் மேலே இருக்கக்கூடிய சட்டநாதருக்கு புனுகு சட்டம் தான் சாற்றுவார்கள், அபிஷேகம் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய பலிபீடத்திற்கு இரவு 9 மணி அளவில் அபிஷேகங்கள் தொடரும். நெய்யினால் செய்யப்பட்ட வடை, பதார்த்தங்கள், பிரசாதங்கள் எல்லாம் செய்து கீழே இருக்கக்கூடிய பலிபீடத்திற்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அந்த சட்டநாதருக்கு பூஜைகள் நடைபெறும். திருஞான சம்பந்தர் அவதரித்த தலம், குழந்தை அழுகிறான் என்று சொன்னவுடன் சுவாமி அம்பாலை அடித்து பால் கொடுக்க சொன்ன இடம். திருஞான சம்பந்தருக்கு அம்பாள் பால் கொடுத்த இடம். பால் கொடுத்தது அம்பாள், ஆனால் அவர் எடுத்தவுடனே பாடியது தோடுடைய செவியன். தோடுடைய செவியன் விடையேறியோர் வெண்மதி சூடி. வெண்மதினா சந்திரன். தோடுடைய செவியன் வெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளர் கவர் கல்வன். சுவாமியை பத்தி பாட்டு பாடுறார். அந்த மிக முக்கியமான ஒரு திருத்தலம். நிறைய அந்த கோயிலிலே விசேஷங்கள் உண்டு. அந்த கோயிலை ஒட்டினார் போல் புற்றடி மாரியம்மன் அப்படின்னு ஒரு மாரியம்மன் இருக்கும். ரொம்ப விசேஷமான மாரியம்மன். உடம்பில் இருக்கக்கூடிய தோல் சம்பந்தமான வியாதிகள் இருப்பவர்கள் இந்த புற்றடி மாரியம்மனை வழிபாடு செய்து அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை, விபூதியை தன் உடம்பிலே இட்டுக்கொண்டால் கண்டிப்பாக சகல வியாதிகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அம்பாளாக இந்த புற்றடி மாரியம்மன் அந்த சிவங்கோயிலுக்கு பின்புறம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த சிவன் கோயிலிலே சட்டைநாதர் மாடி மீது, அதாவது 2வது தலத்தில், அந்த காலத்திலேயே 2வது தலம் அமைத்து அதிலே சட்டநாத சுவாமி, அஷ்ட பைரவர்களில் முதல் பைரவராக சட்டநாத சுவாமியை மேலே வைத்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த சட்டநாத சுவாமியையும் தரிசனம் செய்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஆபிசார தோஷம், இந்த சட்டநாத சுவாமிகிட்ட போனால் என்ன நடக்கும், இவ்வளவு தூரம் இந்த சட்டநாத சுவாமியை பற்றி சொல்கிறாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிசார தோஷம்,
செய்வினை, பில்லி, சூன்யம் இது போன்ற நிகழ்வுகள் இருந்தால் சனிக்கிழமையில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் 6 தீபம் ஏற்றி 6 வெற்றிலை பாக்கு, பழம், புஷ்பம் இதையெல்லாம் வைத்து அந்த பலிபீடத்திற்கு அருகாமையில் பூஜை செய்தீர்களேயானால் உங்களுடைய இந்த ஆபிசார தோஷம், செய்வினை என்று சொல்லக்கூடிய இந்த தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அதேபோல் இந்த பைரவரை, சட்டநாத சுவாமியை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பார்கள் என்பது ஐயமில்லை. இந்த சட்டநாத சுவாமியை வழிபாடு செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம்.